வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12ஆம் வகுப்பு பாடம் விலங்கியல் யூனிட் 4. ஸோ பாடம் 9 உயர் தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள். ஸோ அதில் இப்போ பார்க்க போகிற டாபிக் மரபணு சிகிச்சை. ஸோ அப்போ மரபணு சிகிச்சையில் அதாவது ஜீன் தெராப்பின்னு சொல்லுவோம். பிறக்கும் போதே ஒரு மனிதன் மரபியல் நோயோடு பிறப்பானாயில் அதை சரி செய்ய ஏதேனும் சிகிச்சைகள் உள்ளதோ அவ்வாறாயின் மரபணு சிகிச்சை என்ற செயல்முறையே அதாவது மரபணு சிகிச்சை மூலம் அது சாத்தியமாகும். ஸோ ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட திடீர் மாற்றமடைந்த அல்லீல்களை கொண்ட ஒருவனுடைய செல்களுக்குள் இயல்பான மரபணுவை செலுத்தி அவற்றை சரி செய்யலாம். அப்போ மரபணு அதாவது பிறக்கும் போதே ஒருத்தருக்கு அந்த மரபியல் குறைபாடு இருந்தால் அதை என்ன இந்த மரபணு சிகிச்சை மூலமாக அதை சரி செய்யலாம். ஸோ அது சாத்தியம். ஸோ ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட அந்த திடீர் மாற்றமடைந்த அல்லீல்களை கொண்ட ஒருவருடைய செல்களுக்குள் அந்த மாற்றமடைந்த அந்த மரபணு நோய் உண்டான அந்த பர்சனோட அந்த ஜீன்ல உள்ள அல்லீல்களை கொண்ட ஒருவருடைய அந்த செல்களுக்குள் இயல்பான மரபணுவை செலுத்தி அதை சரி செய்யலாம். ஸோ இவ்வாறு உட்செலுத்தப்பட்டு பெற்ற மரபணு செயல்பட்டு உருவாகும் செயல்நிலை விளைபொருட்களினால் இயல்பான புறத்தோற்றம் உருவாகிறது. இவ்வாறு அந்த உட்செலுத்தப்பட்ட அந்த மரபணுவானது செயல்பட்டு ஒரு செயல்நிலை அதாவது விளைபொருள்களினால் இயல்பான ஒரு தோற்றத்தை உருவாக்குது. அதான் புறத்தோற்றம்னு சொல்லுவோம். ஸோ இந்த இயல்பான அல்லீலை செல்களுக்குள் செலுத்தும் பணியானது ஒரு கடத்தி மூலம் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ அப்போ அந்த மரபணு குறைபாட்டை சரி செய்யறதுக்கு ஒரு இயல்பான ஜீனை அதாவது மரபணுவை செலுத்துகிறாங்க. ஸோ அது ஒரு கடத்தி மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. ஒரு மரபணு திடீர் மாற்றத்தினால் உருவாகும் நோய்களாவன. அப்போ இந்த திடீர் மாற்றத்தினால் அந்த மரபணு நோய்கள் சடன் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். மியூட்டேஷன் அதான் திடீர் மாற்றம், ஒரு சடன் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு திடீர் மாற்றம் அடைந்த ஒரு ஜீன் அதனால வரக்கூடிய நோய்கள் ஆவன அப்படின்னா நீர்ம திசு வளர்ச்சி, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீர்ம திசு வளர்ச்சி மற்றும் இரத்த உறையாண்மை ஹீமோபிலியா இதான் போன்ற நோய்களை குணப்படுத்தும் முயற்சியே மரபணு சிகிச்சையின் முக்கிய நோக்கமாகும். தான் நீர்ம திசு வளர்ச்சி அப்படின்னு அலர்ஜின்னு சொல்லுவோம்ல, அதான் நீர்ம திசு வளர்ச்சி மற்றும் இரத்த உறையாமை போன்ற நோய்களை குணப்படுத்தும் முயற்சி தான் இந்த மரபணு சிகிச்சையோட முக்கிய நோக்கம். ஸோ பெரும்பாலான மரபியல் நோய்களுக்கு இன்று வரை சரியான சிகிச்சை முறை இல்லாததால் மரபணு சிகிச்சை ஒன்றே பலருக்கும் நன்மை அளிப்பதாகும். அப்போ பெரும்பாலான அந்த மரபியல் நோய்களுக்கு இன்று சரியான சிகிச்சை முறை இல்லை. ஸோ மரபணு சிகிச்சை ஒன்று தான் பலருக்கும் நம்பிக்கை அளிப்பதாகும். அப்போ மரபணு சிகிச்சைங்கிறது எவ்வாறு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த திடீர் மாற்றம் அடைந்த அல்லீலை ஒருவருடைய செல்லுக்குள் அல்லீல்களை கொண்ட ஒருவருடைய செல்லுக்குள் இயல்பான மரபணுவை செலுத்துறது, இயல்பாக நல்ல அந்த மரபணுவை செலுத்தி அந்த நோயை சரி பண்ணுறது தான் அந்த மரபணு சிகிச்சை. ஸோ இந்த மரபணு சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் இருவித ஒத்திகள் ஆவன அப்படின்னு சொல்லுவோம். ஒத்திகள் அப்படின்னா மரபணு பெருக்குதல் சிகிச்சை, மரபணு பெருக்குதல் சிகிச்சை. நெக்ஸ்ட் மற்றும் மரபணு தடை சிகிச்சை, மரபணு தடை சிகிச்சை ஆகியன. இழந்த மரபு பொருளை ஈடு செய்ய மரபணு தொகுதியில் டிஎன்ஏவை நுழைத்து சரி செய்யும் முறைக்கு மரபணு பெருக்குதல் சிகிச்சை என்று பெயர். மரபணு பெருக்குதல் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இழந்த மரபு பொருளை ஈடு செய்ய மரபணு தொகுதியில் டிஎன்ஏவை நுழைத்து சரி செய்யும் முறை. அந்த இழந்த மரபு பொருளை ஈடு செய்யறதுக்கு இந்த மரபணு தொகுதியில் டிஎன்ஏவை நுழைத்து சரி செய்யும் முறைக்கு மரபணு பெருக்குதல் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அது என்ற பெயர். உணர்தடை மரபணுகளை நுழைத்து ஓங்கு மரபணுவின் வெளிப்பாட்டை தடை செய்யும் சிகிச்சை முறைக்கு மரபணு தடை சிகிச்சை என்று பெயர். அதாவது உணர்தடை மரபணுகளை அந்த உணர்வுங்கிற அந்த தடை மரபணுக்களை நுழைத்து ஓங்கு மரபணுவின் வெளிப்பாட்டை தடை செய்யும் சிகிச்சை மரபணு தடை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். இதான் 2 உத்திகள். ஸோ இப்போ அதில் மரபணு சிகிச்சையை வெற்றிகரமாக செய்ய உடற்செல் மரபணு சிகிச்சை மற்றும் இனசெல் மரபணு சிகிச்சை என்னும் 2 வழிமுறைகள் உள்ளன. இப்போ இந்த மரபணு சிகிச்சையை வெற்றிகரமாக செய்கிறதுக்கு ஒன்று பாடி செல்ஸ், இன்னொன்று ஜெர்ம் லைன் அதாவது சொமேட்டிக் செல்ஸ்ன்னு இருக்குல்ல, அதான் ஒன்று உடல் செல், அதான் மரபணு சிகிச்சை மூலமாக இனசெல் மரபணு சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். 2 உத்திகள், உடற்செல் மரபணு சிகிச்சை, இனசெல் மரபணு சிகிச்சை. 2 வழி முழுமையான செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் திறனுடன் உள்ள மரபணுக்களை உடற்செல்லுக்குள் செலுத்தி மரபியல் நோயை நிரந்தரமாக சரி செய்யும் முறை உடற்செல் மரபணு சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம்.
முழுமையான அதாவது என்ன செயல்பாட்டுகளை வெளிப்படுத்தும் திறனுடன் உள்ள மரபணுக்களை உடற் செல்லுக்குள் செலுத்தி அந்த முழுமையான செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய திறனுடைய மரபணுக்களை உடற் செல்லுக்குள் செலுத்தி மரபியல் நோயை நிரந்தரமாக செய்யும் முறை அப்படிங்கிறது உடற்செல் மரபணு சிகிச்சை. அதே போன்று அடுத்த தலைமுறைக்கு செல்லும் வகையில் இனச்செல்களுக்குள் டிஎன்ஏவை செலுத்தி சரி செய்வதால் அதற்கு இனச்செல் மரபணு சிகிச்சை என்று பெயர். ஏன் அப்படின்னா அந்த இனசெல்கள் தான் மரபணுவை கடத்தும், உடல் செல் அப்படிங்கிறது கடத்தாது. அதனால தான் அந்த இனசெல் மரபணு சிகிச்சை அப்படிங்கிறதுல அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு செல்லும் வகையில் இதே போன்று அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு செல்லும் வகையில் இனசெல்களுக்குள் டிஎன்ஏவை செலுத்தி சரி செய்வதால் அதற்கு இனசெல் மரபணு சிகிச்சை என்று பெயர். குறிப்பிட்ட மரபணுவை தனித்து பிரித்தெடுத்து அதன் நகல்களை உருவாக்கி பின்பு அவற்றை இலக்கு செல்களுக்குள் செலுத்தி விரும்பிய அதாவது சரியான புரதத்தை உற்பத்தி செய்தலே மரபணு சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அதாவது நகல்கள். குறிப்பிட்ட மரபணுவை தனித்து பிரித்தெடுத்து அதன் நகல்களை நிறைய உருவாக்கி பின்பு அவற்றை இலக்கு செல்களுக்கு செலுத்தி விரும்பிய சரியான புரதத்தை உற்பத்தி செய்தலே மரபணு சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்விதம் செலுத்தப்படும் மரபணுவை பெறுபவரின் உடலுக்குள் அது சரியான விகிதத்தில் செயல்பட்டு வெளிப்பாட்டை அளிக்கிறதா என்பதை இந்த மரபணுவில் உருவாக்கப்படும் புதிய வகை புரதங்களோடு அந்நபரின் நோய் தடை காப்பு மண்டலம் எதிர்வினை இருந்தும் புரியவில்லை என்பதையும் மற்றும் நோயாளிக்கு தீங்கு எதுவும் ஏற்படவில்லை என்பதையும் மரபணு சிகிச்சையாளர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாகும் அதில். ஸோ அதான் இந்த 2 டைப்பு. இப்போ இனச்செல் மரபணு, அப்போ ஒரு குறிப்பிட்ட மரபணுவை தனித்து பிரித்தெடுத்து அதில் நிறைய நகல்களை ஒரு செல்லை பல செல்களை ஆக்கி நிறைய நகல்களை உருவாக்கி பின்பு அவற்றை இலக்கு செல்களுக்குள் செலுத்தி விரும்பிய சரியான அந்த புரதத்தை உற்பத்தி செய்தலே மரபணு சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி செலுத்தப்படக்கூடிய அந்த நகல்கள் இனசெல் அந்த மரபணுவை பெறுபவரின் உடலுக்குள் அது சரியான விதத்தில் செயல்பட்டு வெளிப்பாட்டை அளிக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏதாச்சும் நோய் தடை காப்பு மண்டலத்தில் ஏதாச்சும் எதிர்வினை புரியவில்லையா என்பதையும் நோயாளிக்கு பார்க்கணும், செக் பண்ணணும். அதை சிகிச்சையாளர்கள் உறுதிப்படுத்தி கொள்ளணும். ஏதாச்சும் தீங்கு ஏற்படுதாங்கிறதையும் பார்க்கணும் இந்த மரபணு சிகிச்சையில். ஸோ இதுதான் அந்த ஸ்கேட், அதாவது நகலாக்கம் செய்யப்பட்ட இயல்பான மனித ஏடிஏ மரபணுக்களை கொண்ட பிளாஸ்மிட்டை சுமந்து கொண்டிருக்கும் பாக்டீரியா. அதுதான் அதாவது இது ஒரு பாக்டீரியா, அதில் பிளாஸ்மிட், இதுதான் பிளாஸ்மிட்டு, அதான் அந்த மரபணு. இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, இதுதான் அந்த மரபணு. அதாவது ஸ்கேட் நோயாளிகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட செயலிழக்கப்பட்ட ஏடிய மரபணுக்களை கொண்ட டி செல்கள், ஏடிய மரபணுக்களை கொண்ட டி செல்கள் இந்த மரபணு. ஸோ நோயாளிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட செயலிழக்கப்பட்ட ஏடிய மரபணுவை கொண்ட டி செல்கள். இது பிளாஸ்மிட்டை சுமந்து கொண்டிருக்கும் பாக்டீரியா தான் அந்த பிளாஸ்மிட். ஸோ மரபியல்பு ரீதியாக செயலிழக்கப்பட்ட ரெட்ரோ வைரஸ். அப்போ இந்த வைரஸில் ரெட்ரோ வைரஸ் அதில் செயலிழக்கப்பட்டதுக்கு அப்புறம் நகலாக்கம் செய்யப்பட்ட அந்த ஏடிய மரபணு அப்படிங்கிறது இதுதான் அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதான் நகலாக்கம் செய்யப்பட்ட அந்த ஏடிய மரபணு வைரஸுக்குள் ஒருங்கிணைக்கப்படுதல். அப்போ இந்த ரெட்ரோ வைரஸ் இதில் நீக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த மரபணுவை அந்த வைரஸ் உள்ளே வச்சுட்டாங்க. அதான் அந்த ப்ளூ கலராக இருக்குல்ல, உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ அது உள்ளே வச்சதுக்கப்புறம் இங்கே பெருகிருச்சு. இதான் இந்த ரெட்ரோ வைரஸ் டி செல்களை தொற்றி அவற்றுள் ஏடிய மரபணுக்களை மாற்றுதல் செலுத்துதல். ரெட்ரோ வைரஸ் டி செல்களை தொற்றி, இதுதான் அந்த டி செல்கள், ரெட்ரோ வைரஸ் அந்த டி செல்களை தொற்றி ஏடிய மரபணுக்களை அது உள்ள நுழைத்தல். இதுதான் இப்போ இது அந்த டி செல்கள், இது அந்த மரபணு. ஸோ அது உள்ள சொல்லிச்சிடா, இதான் மரபணு சிகிச்சையோட செயல்முறை. ஸோ இப்போ இது அப்படிங்கிறது பிளாஸ்மிட், பாக்டீரியாவில் இந்த பிளாஸ்மிட் சுமந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மரபியல் ரீதியாக செயலிழக்கப்பட்ட ரெட்ரோ வைரஸ் இந்த வைரஸ். ஸோ அதில் இந்த மரபணுவை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நகலாக்கம் செய்யப்பட்ட, இதுதான் நகலாக்கப்பட்ட மரபணு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இயல்பான மரபணுன்னு சொல்லுவோம்ல, அந்த இயல்பான மரபணுவை நிறையா பெருக்கி ஸோ அதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வைரஸுக்குள் ஒருங்கிணைக்கப்படுதல். இங்கே ஒருங்கிணைச்சிட்டாங்க. ஒருங்கிணைச்சதுக்கு அப்புறம் அந்த பிளாஸ்மிட்டை இந்த டி செல்களுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க. அதான் ரெட்ரோ வைரஸ்களை டி செல்கள் தொற்றி, அதாவது ரெட்ரோ வைரஸ்களை இந்த வைரஸ்களை இந்த டி செல்கள் தொற்றி அவற்றுள் இந்த ஏடிஏ மரபணுக்களை மாற்றுதல் அல்லது செலுத்துதல். ஸோ அவ்வாறு செலுத்தப்பட்டது தான் இங்கே
இதில் டி செல்கள்ங்கிறது இருக்குது, அதில் ப்ளூ கலரில் அந்த பிளாஸ்மிட் அந்த மரபணுங்கிறது இருக்குது, ஏடிய மரபணு உள்ள இன்சர்ட் பண்ணிட்டாங்க. சரியா? அதுதான். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதில் மரபியல்பு மாற்றப்பட்ட செல்கள் ஏடிய உற்பத்திக்காக நோயாளியின் உடலிலும் மீண்டும் செலுத்தப்படுதல். ஸோ அதான் அதாவது ஏடிய மரபணுக்கள் செயல் நிலையில் உள்ளன என்பதை செல்களை ஊடகத்தில் வளர்த்து உறுதி செய்தல். அப்போ இந்த மாதிரி ஒன்றை ஊடகத்தில் வச்சு வளர்த்து அதை உறுதி செய்யணும். உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அதை நோயாளியின் உடலுக்குள் செலுத்துதல். இவ்வாறு தான் செலுத்தப்பட்டது. நோயாளியோட உடலுக்குள்ள செலுத்தி அந்த மரபணு நோயை சரி செய்கிறது தான் இந்த முறை. ஸோ அதான் வைரஸுக்குள்ள இன்சர்ட் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கேட் நோயாளியிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஏடிய மரபணுக்களை கொண்ட டி செல்கள், இந்த ஏடிய மரபணுக்களை கொண்ட டி செல்கள் அதுக்குள்ளே இந்த பிளாஸ்மிட் அதாவது ஏடிய மரபணுவை இன்சர்ட் பண்ணிடுறாங்க. ரெண்டையும் எடுத்து இன்சர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அதை என்ன டைரெக்டாக நோயாளிக்கு செலுத்துகிறாங்க. நோயாளியின் உடலுக்குள் மீண்டும் செலுத்தப்படுதல். அதான் இந்த இயல்பான மரபணு. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம நகலாக்கம் செய்யப்பட்ட மரபணு அப்படின்னு சொல்லுவோம் இயல்பானது. ஸோ அதுக்கு அடுத்து உடல் செல் மரபணு சிகிச்சை, இனசெல் மரபணு சிகிச்சை, இதுக்கு ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன? இப்போ உடல் செல் அப்படின்னா என்ன? பாடி செல்ஸ், அதாவது சொமாட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடல்லேருந்து செய்யக்கூடிய, உடல் செல்லேருந்து செய்யக்கூடியது. இப்போ நம்மளுக்கே உடல் செல் இருக்குது, கேமெட் இருக்குது. உடல் செல்லுக்கு கேமெட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த பரம்பரை பண்புகள்ங்கிறது உடல் செல்லில் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது, இன செல்களில் தான் அது கடத்தப்படும். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா சிகிச்சை அளிக்கும் மரபணுக்கள் உடல் செல்லுக்குள் மாற்றப்படுதல். சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த மரபணுக்களை உடல் செல்லுக்குள்ளே மாற்றுறாங்க. இது மாதிரி சிகிச்சை அளிக்கக்கூடிய மரபணுக்கள் எங்கே மாற்றுவாங்க அப்படின்னா இன செல்களுக்குள், கேமிட்ஸ், அதை தான் இன செல்கள் அப்படின்னு. ஸோ இன செல்களுக்குள் மாற்றப்படுதல் கேமிட்ஸ். ஸோ அதுக்கடுத்து இந்த உடல் செல் அப்படிங்கிறது எலும்பு மச்சை செல்கள், இரத்த செல்கள், தோல் செல்கள் போன்ற செல்களுக்குள் மரபணுக்கள் செலுத்தப்படுதல். எலும்பு மச்சை செல்கள், இரத்த செல்கள், தோல் செல்கள் போன்ற செல்களுக்குள்ள, இந்த செல்களுக்குள்ளெல்லாம் அந்த மரபணு என்ன செலுத்துறாங்க, நம்ம அதானே இங்கே பார்த்தோம். அந்த மரபணு செலுத்துதல். இப்போ இது எல்லாத்துக்குள்ளேயும் என்ன செலுத்துறாங்க. இதே மாதிரி இது கேமீட்டில் தான் செலுத்த முடியும். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். கேமீட் அப்படிங்கிறது கேமீட் அண்ட் ஃபீமேல், அதாவது மேல் கேமீட், ஃபீமேல் கேமீட். ஸோ மேல் கேமீட் அண்டர் செல், ஃபீமேல் கேமீட், அதாவது மேல் கேமீட் விந்து செல், ஃபீமேல் கேமீட் அண்டர் செல். ஸோ மரபணுக்கள் செலுத்தப்படுதல். சரி, அப்போ இந்த கேமீட் உள்ளதான் அதை என்ன செலுத்துவாங்க. இந்த இனசெல் மரபணு சிகிச்சை அப்படிங்கிறது பிந்தைய தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவதில்லை. அதாவது பாடி செல்ஸ் அப்படின்னா அது மரபு பண்புகளை கடத்தாது. ஸோ பிந்தைய தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுகின்றன. நம்ம இப்போ அந்த கடைசியில் கூட பார்த்தோம், இன செல்களில் தான் அந்த மரபணுகள் கடத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம். இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்க, குறிப்பிட்ட மரபணுவை தடுத்து பிரித்தெடுத்து உருவாக்கி அவற்றை இலக்கு செல்களுக்கு செலுத்தி உற்பத்தி செய்தல் மரபணு சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இனசெல் மரபணு அப்படிங்கிறது அடுத்த தலைமுறைக்கு செல்லும் வகையில் இன செல்களுக்குள் டிஎன்ஏவை செலுத்தி சரி செய்தல். அதற்கு இனசெல் மரபணு சிகிச்சை என்று பெயர். அடுத்த தலைமுறைக்கு செல்லும் வகையில் இன செல்களே அந்த டிஎன்ஏவை செலுத்தி சரி செய்தல். இதான் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. இதான் உடல் செல் மரபணு சிகிச்சை, இனசெல் மரபணு சிகிச்சை. அப்போ சிகிச்சை அளிக்கும் மரபணுக்கள் அப்படிங்கிறது உடல் செல்களுக்குள் மாற்றப்படுகின்றன. இங்கே மரபணுக்கள் இன செல்களுக்குள் மாற்றப்படுகின்றன. ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ இங்கே என்னென்ன செல்களுக்குள்ளெல்லாம் அந்த மரபணுவை செலுத்துகிறாங்க இயல்பான மரபணு அப்படின்னா எலும்பு மச்சை செல்கள், இரத்த செல்கள், தோல் செல்கள் போன்ற செல்களுக்குள் மரபணுவானது செலுத்தப்படுது. இங்கே ஒரே கான்செப்ட் தான், அண்ட செல்கள், விந்து செல்களுக்குள் மரபணு அப்படிங்கிறது செலுத்தப்படுகின்றன. அதுக்கடுத்து பிந்தைய தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவதில்லை. பிந்தைய தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவதில்லை. இங்கே கடத்தப்படுது. இதான் இதுக்குள்ள வித்தியாசம். ஸோ இதுக்கு அடுத்து அடினோசின் டி அமினேஸ், ஏடிஏ குறைபாடு அப்படின்னு சொல்லுவோம். அடினோசின் டி அமினேஸ் ஏடிஏ குறைபாடு கொண்ட 4 வயது பெண் குழந்தைக்கு பிரெஞ்ச் ஆண்டர்சன் என்பவரால் 1990 முதலில் மரபணு சிகிச்சை மருத்துவம் அளிக்கப்பட்டது. 1990 முதல்ல அந்த மரபணு சிகிச்சையானது, அந்த மருத்துவம் அளிக்கப்பட்டது. ஏடிஏ குறைபாடு அல்லது ஸ்கேடு, அதாவது ஸ்கேடுனா தீவிர ஒருங்கிணைந்த நோய் தடைக்காப்பு குறைபாடு. அதாவது பிரெஞ்ச் ஆண்டர்சன் என்பவரால்
90ல் முதலில் மரபணு சிகிச்சை மருத்துவம் அப்படிங்கிறது 1990 தான் அளிக்கப்பட்டது. ஸோ ஏடிய குறைபாடு அல்லது ஸ்கேடு, தீவிர ஒருங்கிணைந்த நோய் தடை காப்பு குறைபாடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கேட் SCID அப்படிங்கிறது SCID, அதாவது தீவிர ஒருங்கிணைந்த நோய் தடை காப்பு குறைபாடு என்பது ஒரு உடற்குரோமோசோமின் ஒடுங்கு ஜீன் வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு. அதாவது ஒரு உடற்குரோமோசோம், அதாவது பாடி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, உடற்குரோமோசோம்ஸ் ஒடுங்கு ஜீன் வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு. ஏடிய நொதி உருவாக்கத்திற்கு தேவையான மரபணுவின் செயலிழப்பு அல்லது நீக்கம் காரணமாக இக்குறைபாடு உண்டாகிறது. அந்த ஏடிய நொதி உருவாக்கத்திற்கு தேவையான மரபணுவின் செயலிழப்பு, நீக்கம், இதுதான் இந்த குறைபாட்டுக்கு காரணமாக இருக்கிறது. ஸோ இந்நோய்களின் உடலில் உள்ள டி செல்களின் செயலிழப்பால் உள்ளுழையும் நோயூக்கிகளுக்கு எதிரான நோய் தடைக்காப்பு பதில் வினைகளை அவற்றால் வெளிப்படுத்த முடியவில்லை. ஏன் அப்படின்னா அந்த நோயாளியோட உடலில் உள்ள இந்த டி செல்களோட செயலிழப்பால், டி செல்களும் அந்த பிளாஸ்மிட் ரெண்டும் இணைந்து தான் என்ன அந்த நார்மலான ஒரு மரபணுவாக இருக்குது. ஸோ அந்த நார்மலான மரபணு அந்த குழந்தைக்கு, அதாவது அந்த 4 வயது பெண் குழந்தைக்கு அந்த டி செல்களோட செயலிழந்துருது. ஸோ செயலிழந்ததுக்கு அப்புறம் உடம்பு உள்ள என்றக்கூடிய அந்த நோய் ஊக்கிகளுக்கு, நோயை உண்டாக்கக்கூடிய அந்த நோய் ஊக்கிகளுக்கு எதிரான நோய் தடை காப்புக்கு ஆனால் பதில் வினை அவற்றால் வெளிப்படுத்த முடியவில்லை. ஸோ இந்த நிலையில தான் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கும் செயல்புரியும் நிலையில் அடினோசின் டிஅமினேஸ் அளிக்கப்பட்டு அதன் மூலம் நச்சுத்தன்மை உள்ள உயிரியல் பொருட்களை அளிப்பதே இந்த SCID நோய்க்கான சரியான சிகிச்சை முறையாகும். ஸோ அதான் அந்த ஏடிஏ அப்படிங்கிறது. ஏடிஏ அழிக்கப்பட்டு அதன் மூலம் அதோட நச்சுத்தன்மை உள்ள உயிரியல் பொருட்களை டெஸ்ட்ராய் பண்ணுறது, அழிக்கிறது. அதான் அந்த SCID நோய்க்கான சரியான சிகிச்சை முறை. அதான் அந்த ADA, அடினோசின் டிஅமினேஸ் குறைபாடு அப்படிங்கிறது. ஸோ அது குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதான் அந்த நொதி உருவாக்கத்திற்கு தேவையான மரபணுவை செயலிழந்து போகிறது. ஸோ அப்போ நம்ம என்ன ஒரு இயல்பான மரபணுவை செலுத்தி அந்த குறைபாடை சரி செய்கிறது தான். ஸோ இந்த சிகிச்சை, இந்த மரபணு சிகிச்சையை ஒரு 4 வயது குழந்தைக்கு எதனால் அப்படின்னா ஏடிஏ குறைபாடு கொண்ட 4 வயது குழந்தைக்கு பிரெஞ்சு ஆண்டர்சன் என்பவரால் 1990ல் முதலில் இந்த மருத்துவ சிகிச்சையானது அளிக்கப்பட்டது. ஸோ அந்த இயல்பான மரபணுவை செலுத்தி அந்த குறைபாடை சரி செய்தல். அப்போ எப்படி குறைபாடு ஏற்படுது அப்படி இல்லைன்னா அதாவது ஏடிய குறைபாடு அல்லது SCID தீவிர ஒருங்கிணைந்த நோய் தடைக்காப்பு குறைபாடு என்பது ஒரு உடற்குரோமோசோமின் ஒடுங்கு ஜீன் வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு. உடல் குரோமோசோம்ல உள்ள ஒடுங்கு ஜீனோட வளர்ச்சிதை மாற்ற, அதோட வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னா அது வளர்ச்சி அடைகிறதுல மாற்றம். அதான் அப்ப அது வளர்ச்சி அடையலைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஏடிய நொதி உருவாக்கத்திற்கு தேவையான மரபணு அப்படிங்கிறது செயலிழந்து போகிறது, இல்லைன்னா நீக்கமாயிரும். ஸோ இதன் காரணமாக தான் இந்த நோய் உண்டாகிறது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் இந்நோயாளோட உடலுக்குள் டி செல்கள் செயலிழப்பினால் அந்த உள்நுழைய நோய்களுக்கு என்ன தடைகாப்பு மண்டலம் அப்படிங்கிறது பதில் வினை புரிய முடிவதில்லை. ஸோ இந்த நிலையில தான் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு செயல்புரியும் இடையில் உள்ள அந்த ADA டிஅமினேஸ், அடினோசின் டிஅமினேஸ் அளிக்கப்பட்டு அதன் மூலமா சரி செய்யப்படுதல். அதுதான் அதோட நோக்கம். இந்த SCID நோய்க்கான அதாவது சரியான சிகிச்சை முறை அப்படின்னு சொல்றோம். ஸோ சில குழந்தைகளில் ஏடிய குறைபாட்டை எலும்பு மச்சை மாற்று சிகிச்சை மூலம் குணப்படுத்தலாம். சில குழந்தைகளுக்கு இந்த ஏடிஏ அடினோசின் டிஅமினேஸ் அப்படிங்கிற அந்த குறைபாட்டை எலும்பு மச்சை மாற்று சிகிச்சை மூலம் குணப்படுத்தலாம். இதில் குறைபாடுடைய நோய் தடை செல்களை அதாவது கொடையாளிடமிருந்து பெறப்பட்ட நலமான நோய் தடை காப்பு செல்களை கொண்டு பதிலீடு செய்யப்படுகின்றன. அதாவது இந்த குறைபாடுடைய அந்த நோய் தடை செல்களை யார்கிட்டயாச்சும் பெறுறது, மற்றவங்கள்ட்ட இருந்து, அதான் கொடையாளரிடமிருந்து பெறப்பட்ட நலமான நோய் தடை காப்பே நோய் தடைன்னு சொல்லுவோம். நலமான அந்த நோய் தடை செல்களை கொண்டு பதிலீடு செய்யப்படுகிறது. சில நோயாளிகளில் நோய் பதிலீடு சிகிச்சை முறை அதாவது முறையாக செயல்நிலை ஏடிய நோயாளின் உடலில் செலுத்தப்படுகிறது. பதிலீடு நொதி, அதாவது நொதி பதிலீடு சிகிச்சை அப்படிங்கிறது முறையான செயல்நிலை அப்படிங்கிறது ஏடிய நோயாளின் உடலினுள் செலுத்தப்படுகிறது. அதாவது மரபணு சிகிச்சையின் போது, இந்த மரபணு சிகிச்சையின் போது நோயாளியின் இரத்தத்திலிருந்து லிம்போசைட்டுகள் பிரித்தெடுக்கப்பட்டு அதாவது ஊட்ட வளர்ப்பு ஊடகத்தில் வளர்க்கப்படுகிறது. சரியா? அதாவது ஏடிஏ உற்பத்திக்கு குறியீடு செய்யும் நலமான செயல்நிலை மனித மரபணுவான ADA cDNA, அதாவது காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவான். ரெட்ரோ வைரஸ் கடத்தியின் உதவியுடன், இந்த ரெட்ரோ வைரஸ் கடத்தியின் உதவியுடன், அந்த வைரஸோட கடத்தியோட உதவியுடன் லிம்போசைட்டுகள், அதாவது லிம்போசைட்டுகளுக்குள் செலுத்தப்படுதல். இந்த மனித மரபணுவை அந்த லிம்போசைட்டுகள் செலுத்துறாங்க. அதாவது மனித மரபணுவான ADA, சரியா, cDNAவை ரெட்ரோ வைரஸால் கடத்தியின் உதவியுடன்
லிம்போசைட்டுகள் செலுத்தப்படுகிறது. இவ்வாறு மரபு பொறியியல் செய்யப்பட்ட லிம்போசைட்டுகள் மீண்டும் நோயாளியின் உடலுக்குள் செலுத்தப்படுகின்றன. ஸோ இவை சில காலமே உயிர் வாழ்வதால் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மரபு பொறியியல் செய்யப்பட்ட லிம்போசைட்டுகளை மீண்டும் மீண்டும் செலுத்தி கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா லிம்போசைட்டுகளுக்குங்கிறது அந்த செல்ஸ் அது ஒரு 100லேருந்து ஒரு 120 டேஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அந்த மரபியல் மாற்றம் செய்யப்பட்ட லிம்போசைட்டுகளை மீண்டும் மீண்டும் செலுத்தி கொள்ள வேண்டும். ஸோ எலும்பு மச்சையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஏடிஏ மரபணுக்களை ஆரம்ப கட்ட கருநிலை செல்களுக்குள் செலுத்துவதன் மூலம் இந்நோயை நிரந்தரமாக குணப்படுத்தலாம். ஆரம்ப கட்ட கருநிலை செல்களுக்குள்ளே செலுத்தி இந்த நோயை குணப்படுத்தலாம். இந்த ஏடிஏ அதான் அந்த மரபணு சிகிச்சை அப்படிங்கிறது. மரபணு சிகிச்சையின் போது நோயாளியின் ரத்தத்திலிருந்து எதை பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னா லிம்போசைட்டுகள். அது அந்த லிம்போசைட்டுகளே ஒரு ஊட்ட வளர்ப்பு ஊடகத்தில் வளர்க்கப்படுகிறது. ஸோ வளர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏடிஏ நொதி உற்பத்திக்கு குறியீடு செய்யும் நலமான செயல்நிலை மனித மரபணுவான இந்த நலமான செயல்நிலை மனித மரபணுவான ஏடிஏ அதாவது சிடிஎன்ஏவை ரெட்ரோவைரஸ் கடத்தியின் உதவியுடன் லிம்போசைட்டுகள் செலுத்துதல். சிடிஎன்ஏ அந்த ரெட்ரோவைரஸ் கடத்தி அந்த வைரஸோட கடத்தியின் உதவியுடன் அந்த லிம்போசைட்டுகளுக்குள் செலுத்தப்படுகிறது. ஸோ இவ்வாறு அந்த லிம்போசைட்டுகள் செலுத்தினதுக்கு அப்புறம் அதான் அந்த மரபு பொறியியல் செய்யப்பட்ட லிம்போசைட்டுகளை அந்த நோயாளியின் உடலுக்குள்ள செலுத்தி சரி செய்யணும். இது ரொம்ப லாங் டைமாக பாசிபிளாக இல்லை. ஏன்னா அந்த பிளட் செல்ஸ் வாழக்கூடிய காலமே கொஞ்ச நாள் தான். ஸோ சில காலமே உயிர் வாழ்வதால் இவ்வாறு மரபு பொறியியல் அந்த மரபியல் மாற்றம் செய்யப்பட்ட அந்த லிம்போசைட்டுகளை மீண்டும் மீண்டும் செலுத்தி கொள்ள வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் எலும்பு மச்சையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஏடிஏ மரபணுக்களை ஆரம்ப கட்ட கருநிலை செல்களுக்குள் செலுத்துவதன் மூலம் அந்த ஏடிஏ மரபணுக்களை ஆரம்ப கட்ட கருநிலை செல்களுக்குள் செலுத்துவதன் மூலம் இந்நோயை நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். கருநிலைகளுக்குள்ளே இந்த ஏடிஏ மரபணு செலுத்தி இந்த நோயை நிரந்தரமாக குணமடைய செய்யலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.